வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் Vellore நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோவில் வந்து நம்ம ஆண்ட்ராய்டில் டாப் 10 கேமரா அப்ளிகேஷன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்மார்ட் ஃபோனில் ரொம்ப காமனாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு யூசேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமரான்னு எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ரீல்ஸ் பண்ணுறாங்க, எல்லாருமே வந்து ஷார்ட் வீடியோஸ் எடுக்கிறாங்க, எல்லாருமே வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம யூஸ் பண்ணுற ஃபோன் வந்து நல்லா இருக்காது, நைட் லைட் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்டோட ஃபோன் வாங்கி ஃபோட்டோ எடுக்கிறது உண்டு. அப்படி இருக்கும்போது உங்களுடைய ஃபோனை நீங்கள் மாற்றாமே சில அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணி உங்கள் ஃபோனுடைய கேமராவோட பெர்ஃபார்மன்ஸை இன்னும் பெட்டர் பண்ண முடியும் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து டாப் 10 அப்ளிகேஷன்ஸ் எடுத்து வச்சுருக்கோம். நீங்கள் வந்து ஒரு ஆண்ட்ராய்டு யூஸராக இருக்கீங்க, நீங்கள் வந்து ஒரு ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அதோடைய கேமரா பெர்ஃபார்மன்ஸ் வந்து நீங்கள் அவ்வளோ சாட்டிஸ்ஃபைங்காக இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுறது வழியாக உங்களுடைய கேமரா பெர்ஃபார்மன்ஸை இன்னும் பெட்டர் பண்ண முடியும். அப்படி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற அப்ளிகேஷன் தான் CYMERA அப்படிங்கிற அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா CYMERA. இந்த அப்ளிகேஷன் வந்து ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப வருஷமாக இருக்குது. அதே நேரத்தில் நீங்கள் வந்து ரொம்பலாம் நான் வந்து எடிட் பண்ண மாட்டேன், எனக்கு வந்து டீசெண்டாக நல்ல எஃபெக்ட் இருக்கணும், ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் அதை வந்து பியூட்டிஃபை பண்ணி காட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கரெக்டான சாய்ஸாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த அப்ளிகேஷனில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ரீயான அப்ளிகேஷன் தான். உங்களுக்கு வந்து குவாலிட்டி வந்து உடையவே கிடையாது, ஃபோட்டோவோட குவாலிட்டி. அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ்லாம் வேணும்னா சிலதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பை பண்ணுற மாதிரி இருக்கும், நீங்கள் வந்து பே பண்ணி பை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் CYMERA அப்படிங்கிற அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனலி ஃபேமஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ நீங்கள் இந்த அப்ளிகேஷன் இன்னும் யூஸ் பண்ணலன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா FILMIC Pro அப்படிங்கிற அப்ளிகேஷன். நம்ம லிஸ்ட்லேயே வந்து இதுதான் காஸ்ட்லியான அப்ளிகேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்கள் வந்து சில ஆயிரத்தை செலவு பண்ணி தான் இந்த அப்ளிகேஷன் வாங்கணும். நீங்கள் சப்போஸ் விலை ஜாஸ்தியான அப்ளிகேஷன்லாம் வாங்கி யூஸ் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த அப்ளிகேஷனில் அப்படி என்னப்பா இருக்குது, ஏன் வந்து இது இவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல் ஃப்ரீடம் இருக்குது, ஃபுல் கண்ட்ரோல் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் வந்து RGB கண்ட்ரோல் பண்ணலாம், ரெட் கிரீன் ப்ளூ அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த கலர்ஸ் வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து கேமா கண்ட்ரோல் இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ்போஷர் கண்ட்ரோல் பண்ணலாம், ஃபோக்கஸ் கண்ட்ரோல் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்க, அந்த ஃபோட்டோவில் வந்து பேக்ரவுண்ட்லாம் வந்து நீங்கள் வந்து பிளர் பண்ணணும், உங்களுடைய இமேஜ் மட்டும் நல்லா தெரியணும் அப்படின்னா நீங்கள் நார்மலாக எடுத்த ஒரு ஃபோட்டோவையே போர்ட்ரேட் ஃபோட்டோ மாதிரி மாற்றலாம். அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து ஒரு ஃபோட்டோஷாப்பில் நீங்கள் என்னென்னலாம் பண்ணுவீங்களோ அந்த ஆப்ஷன்ஸ் வந்து மேக்ஸிமம் இதில் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் அது எல்லாமே வந்து ஒரு சின்ன சின்ன லூப்ஸாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து டேரெக்டாக அது அப்ளை ஆயிரும். நீங்கள் வந்து ஃபோட்டோஷாப்பில் மேனுவலாக பண்ணுற மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அதனால தான் இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விலை ஜாஸ்தியான அப்ளிகேஷனாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த அப்ளிகேஷனை ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து ஃபுல்லாக பே பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு எலைட்டான ஒரு யூஸராக இருக்கீங்க, நீங்கள் வந்து நல்ல அப்ளிகேஷன் காசு ஜாஸ்தியாக இருந்தாலும் பரவாயில்லன்னு வாங்குவீங்க அப்படின்னா கண்டிப்பாக FILMIC Pro வந்து ட்ரை பண்ணலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா கூகுள் கேமரா. இந்த கூகுள் கேமரா வந்து கூகுளுடைய சொந்த படைப்பு அப்படின்னு தான் சொல்லணும், அவங்களுடைய அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் வந்து ரொம்ப குட்டி அப்ளிகேஷன் தான், ஆனாலும் இதில் இருக்க ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். இதில் வந்து நீங்கள் வந்து ஸ்லோ மோஷன்ஸ் வந்து எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணலாம், அதே நேரத்தில் வீடியோ ஸ்டெபிலைசேஷன் வந்து ஆட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு கேமராவில் ஒரு வீடியோ எடுக்கிறீங்க, நீங்கள் வந்து நார்மலாக எடுக்கும்போது ஃபோனை ஷேக் பண்ணால் எந்த அளவுக்கு ஷேக் ஆகுமோ சப்போஸ் கூகுள் கேமரா அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்து ஓரளவுக்கு வந்து கண்ட்ரோல் ஆகும் அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நீங்கள் எக்ஸ்போஷர் கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ இந்த ஆப் பார்த்தீங்கன்னா எல்லா ஆண்ட்ராய்டுக்குமே அவைலபிளாக தான் இருந்தது. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா பிக்சல் சீரிஸ்க்கு மட்டும் கொஞ்சம் லிமிட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு பிக்சல் யூஸராக இருந்தால் கண்டிப்பாக கூகுள் கேமரா வந்து ட்ரை பண்ணலாம். இந்த அப்ளிகேஷன் வந்து கூகுள் ஃபோன் யூஸ் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்க்ளூசிவான குவாலிட்டியில் ஃபோட்டோஸ் கொடுக்குறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா HEDGE அப்படிங்கிற அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன்லையும் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லணும். இதில் வந்து என்ன ஒரு ஆடட் ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த முதல்லாம் HDR-ஆக கன்வெர்ட் பண்ணுவீங்க. நார்மலாக ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை வந்து HDR-ஆக மாற்றுவீங்க. இப்போ இன்ஸ்டாகிராமில் கூட சில ஃபில்டர்ஸ் இருக்குது. அது மாதிரி சில ஃபில்டர்ஸ் நீங்கள் வந்து இப்போ இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ண மாட்டீங்க, ஆனால் எனக்கு அந்த ஃபில்டர் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் போய் அதை மாற்றி சேவ் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. டேரெக்டாக நீங்கள் HEDGE வந்து ஃபோட்டோ எடுக்கும் போதே அந்த ஃபில்டர் போட்டு எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சேவ் ஆகும்போதே டேரெக்டாக சேவ் ஆயிரும். ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து ஒரு டைம் சேவிங் அப்ளிகேஷன் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா மேனுவல் கேமரா. இந்த அப்ளிகேஷனுடைய பேர்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது வந்து எந்த விதமான ஒரு ஹெல்ப் நம்மளுக்கு பண்ண போகுது அப்படின்ட்டு. நீங்கள் வந்து கேமரா யூஸ் பண்ணுறீங்க, அந்த கேமரா வந்து செட்டிங்ஸ் வந்து அவ்வளோக்கா கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் வந்து மேனுவல் கேமரா யூஸ் பண்ணலாம். இந்த அப்ளிகேஷன் வந்து பெரும்பாலும் யாருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர் இல்லைனா கேமரா பற்றி உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு கேமரா பற்றி நாலேஜ் இருக்குது, நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்கள் ஃபோனை நீங்கள் பிடிச்ச மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா மேனுவல் கேமரா வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு ஃப்ரீ அப்ளிகேஷன் கிடையாது, இது வந்து பெய்டு அப்ளிகேஷன் தான். பட் நீங்கள் பே பண்ணுறதுக்கு வர்த்தான ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு தான் சொல்லணும்.
நீங்கள் வந்து மேனுவலாக ஒரு DSLR கேமரா யூஸ் பண்ணுறீங்க, அதில் வந்து நீங்கள் வந்து ஃபோக்கஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்ரேச்சர் அட்ஜஸ்ட் பண்ணுறீங்க, ISO அட்ஜஸ்ட் பண்ணுறீங்க, இது எல்லாமே வந்து நீங்கள் இந்த ஆப் வழியாக உங்கள் ஃபோன்லேயும் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு ப்ராக்டிஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்கள் வந்து கேமரா யூஸ் பண்ணும்போது எது எப்படி இருந்தால் எது மாதிரியான ஃபோட்டோஸ் எடுக்க முடியும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு டூலாகவும் வந்து இந்த ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப் கேமரா அப்படிங்கிற அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு ஒரு கேமரா அப்ளிகேஷனாக இல்லாமல் நீங்கள் ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் அதை எடிட் பண்ணக்கூடிய ஒரு எடிட்டிங் அப்ளிகேஷனாகவும் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம வந்து சிஸ்டமில் யூஸ் பண்ணுற ஃபோட்டோஷாப் அளவுக்கு இது வந்து பவர்ஃபுல்லாக இல்லைனாலும் உங்களுக்கு வந்து ஃபோனில் வந்து யூனிக்கான ஃபில்டர்ஸ் தரக்கூடிய ஒரு நல்ல அப்ளிகேஷன் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக ஃபில்டர்ஸ்லாம் தேடிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வந்து நல்ல ஃபில்டர்ஸ் வேணும், வேறு யாருமே பண்ணாத மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்டான ஃபில்டர்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆப்பை நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா பிக்ஸ்டிக்கா அப்படிங்கிற அப்ளிகேஷன். இது வந்து ரீசெண்டாக வந்து ஒரு அப்ளிகேஷன் அப்படி தான் சொல்லணும். ஆனாலும் வந்து இது வந்து கொஞ்சம் பாப்புலர் ஆகிட்டு இருக்கு. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோஸ் இல்லாமல் நீங்கள் வந்து வேறு ஏதாவது கேமராவில் ஃபோட்டோஸ் எடுத்திருக்கீங்க, அது வந்து ரா ஃபார்மேட்டில் இருக்குன்னா அதை கூட சப்போர்ட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் வந்து இதில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபோட்டோகிராஃபர்ஸ் இல்லைனா கொஞ்சம் அஃபிஷியலாக வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறவங்க வந்து ஃபோட்டோஸை வந்து கேமராவில் எடுத்துகிட்டு அதை வந்து இந்த அப்ளிகேஷனில் வந்து எடிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் ரீசெண்டாக கொஞ்சம் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கிற அப்ளிகேஷன் அப்படின்னு தான் சொல்லணும், பிக்ஸ்டிக்கா. அடுத்து நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா PROCAM X அப்படிங்கிற அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனில் உங்களுக்கு வந்து 4K வீடியோ ரெக்கார்டிங்லாம் இருக்குது. நீங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போதே அதில் வந்து ஏதாவது எஃபெக்ட் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ ஃபோட்டோஸ் அப்படின்னு ஸ்டாப் பண்ணிக்காமல் நீங்கள் வந்து வீடியோ எடுக்கும்போதும் உங்களுக்கு வந்து அதில் ஏதாவது யூனிக்கான ஃபில்டர்ஸ் வேணும், இல்லைனா அதில் வந்து நீங்கள் ISO கண்ட்ரோல் பண்ணணும், லைட்டிங் கண்ட்ரோல் பண்ணணும். நீங்கள் வந்து சின்ன ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுப்பீங்க, அப்போ ஃபோன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு டேக் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அது எடிட்டில் போய் எப்படி இருக்குன்னு பார்க்காம நீங்கள் எடுக்கும்போதே வந்து உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் ஃபில்டர் வேணும் அப்படின்னா அதை போட்டு எடுக்கலாம். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். சின்ன வீடியோ கிரியேட்டர்ஸ், அதுக்கப்புறம் இப்போ ரீல்லாம் நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்கன்னா இதில் எடுக்கிற ரீல்ஸ்லாம் வந்து ரொம்ப யூனிக்காக இருக்குது. இன்ஸ்டாகிராமில் வந்து ஃபீச்சர் பண்ணுற சில வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க, அதெல்லாம் வந்து லைட்டிங் வந்து ரொம்ப யூனிக்காக இருக்கும். அது மாதிரி நீங்கள் எதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷன் வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா SAYCHEESE அப்படிங்கிற அப்ளிகேஷன். நம்ம லிஸ்ட்லேயே வந்து ரொம்ப மாறுபட்ட ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னா இந்த SAYCHEESE அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷனோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எடுக்க போகிற ஃபோட்டோஸ் என்ன எஃபெக்ட்டில் எடுக்க போகிறீங்க, என்னென்ன ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுலாம் வந்து செகண்டரி. இதில் வந்து ஒரு யூனிக்கான ஆப்ஷன் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து உங்கள் ஃபோனில் வந்து ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டு ஃபோன்லேருந்து அதை ஆக்சஸ் பண்ணி அதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஃபோனில் வந்து ஃபோட்டோ எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு குரூப் ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த ஃபோன் அங்கே இருக்குது, அங்கே வச்சுட்டு நீங்கள் வந்து இங்கே குரூப் ஃபோட்டோ எடுக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்டோடைய ஃபோன்லேயே வந்து நீங்கள் வந்து எவ்வளோ ஃபோட்டோஸ் எடுக்கணும், எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் யூனிக்கான ஃபீச்சர் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இது வந்து ஒரு ரிமோட் கேமரா ஆப் அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்கள் இது மாதிரியான ஒரு ரெக்யர்மெண்ட் வந்து தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக SAYCHEESE அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கடைசியாக பார்க்க போகிற அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்னாப் கேமரா HDR அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன். ஸோ இந்த அப்ளிகேஷனும் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ப்ரொஃபஷனல் கேமரா ஆப்ஸ் மாதிரி இதுலேயும் வந்து நீங்கள் வந்து HDR சப்போர்ட் இருக்குது, அதே நேரத்தில் ரா ஃபைல் சப்போர்ட் இருக்குது, நீங்கள் வந்து எக்ஸ்போஷர் கண்ட்ரோல் பண்ணலாம், அப்ரேச்சர் கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ இது மாதிரி நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும்போது என்னென்னலாம் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஒரு 100% மேனுவல் கேமராவில் இருக்கிற எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்து இதுலேயும் இருக்குது. இதுவும் வந்து உங்களுக்கு சீரியஸ் ஃபோட்டோகிராஃபர்ஸ் மட்டும் இல்லை, நீங்கள் வந்து ஒரு அமெச்சர் ஃபோட்டோகிராஃபராக இருக்கீங்க, புதுசாக கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். இதுலேயும் வந்து யூனிக்கான ஃபில்டர்ஸ் நிறையா இருக்குது. ஸோ ஸ்னாப் கேமரா HDR அப்படிங்கிறதும் வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் அப்படின்னு தான் சொல்லணும். இன்றைக்கி நம்ம பார்த்த ஒரு அப்ளிகேஷனுமே பார்த்தீங்கன்னா கேமராவில் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும்போது அந்த ஃபோட்டோவை இன்னும் பியூட்டிஃபை பண்ணி காட்டக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் வந்து ஒரு ஜென்ரலான யூஸராக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து ஒரு சீரியஸான ஃபோட்டோகிராஃபராக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து ப்ரொஃபஷனலாக ஃபோட்டோகிராஃபி கற்றுக்கணும்னு நினச்சாலும் சரி, இன்றைக்கி நம்ம பார்த்த நிறைய அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப உதவும். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு DSLRல வந்து ஃபோட்டோ எடுக்கும்போது செட்டிங்ஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்ணும்போது எது மாதிரி ஃபோட்டோஸ் உங்களுக்கு கிடைக்குமா அதே மாதிரி ஃபீச்சர்ஸ் தான் வந்து இந்த அப்ளிகேஷன்ஸ்லையும் இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து இப்போ ISO கம்மி பண்ணுறீங்க, ISO ஜாஸ்தி பண்ணுறீங்கன்னா எது மாதிரியான ஃபோட்டோஸ் எடுக்கிறீங்களோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு மிகச்சிறந்த ப்ராக்டிஸாக இருக்கும். நீங்கள் வந்து நாளைக்கு கேமராஸ் யூஸ் பண்ணும்போது அது வந்து உங்களுக்கு உதவி பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இதில் ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இது மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் திரும்பவும் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from DK.